பண்டிகை கால சிறப்பு ஏற்பாடுகள் தொடர்பாக சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் ஆய்வு மேற்கொண்டார். சனி ஞாயிறு விடுமுறையை தொடர்ந்து ஆயுத பூஜை, விஜயதசமி, மொஹரம் பண்டிகை என 5 நாட்கள் விடுமுறை வருகிறது. இதனால் சென்னையில் தங்கியிருப்பவர்கள் தொடர்ந்து விடுமுறையை கொண்டாட நேற்றிரவு முதல் சொந்த ஊர்களுக்கு செல்ல தொடங்கியுள்ளனர். இதன் காரணமாக கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் கூட்டம் அலைமோதுகிறது. பயணிகளின் வசதிக்காக போக்குவரத்து துறை சார்பில் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. சென்னையிலேருந்து கன்னியாகுமரி போகிறேன். ஒரு வாரம் லீவு, ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை எல்லாம் ஒன்றா வரதுனால ஊருக்கு போகிறோம். இங்கே பஸ்ஸில் வசதியெல்லாம் நல்லா இருக்குது. 3 days ஹாலிடேஸ், எல்லோரும் ஊருக்கு போகிறோம். ரொம்ப ஜாலியாக இருக்குது. நிறைய கூட்டமாக இருக்குது கோயம்பேட்டில். பட் ஓரளவுக்கு பஸ்ஸஸ்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. டிராஃபிக் ஓகேவாக இருக்குது. கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் செய்யப்பட்டுள்ள சிறப்பு ஏற்பாடுகள் குறித்து போக்குவரத்து துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் நேற்றிரவு ஆய்வு செய்தார். தனியார் பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுகிறதா என்பது குறித்தும் அவர் கேட்டறிந்தார். அதிக கட்டணம் வசூலித்ததாக கேரள மாநில பேருந்து மீது அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தனர். இதனிடையே ஏராளமானோர் சொந்த ஊர்களுக்கு படையெடுத்ததால் நேற்றிரவு பெருங்களத்தூரில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் கூட்டம் அலைமோதியது. தொடர்ந்து கவர்மெண்ட் ஹாலிடே 4 நாளாக லீவ் விட்டுருக்காங்க. அதனால் ஃபேமிலியோட ஊருக்கு போகலான்னு கிளம்பி பெருங்குத்தூர் வந்திருக்கோம். பெருங்குத்தூர் வந்த இடத்துல நேற்று பஸ்ஸுக்கு புக் பண்ணோம், டிக்கெட் கிடைக்கல. சரி இங்கே வந்து ஏறலாம், அப்படி பஸ் ஏறலான்னு வந்தோம். பஸ்ஸு டிக்கெட் ஃபுல்லாக இருக்குது. ஆம்னி பஸ்ஸில் போகலான்னு பார்த்தோம்னா அதுவும் ஃபுல்லாக இருக்குது. எந்த பஸ்ஸில் போகிறது எங்களுக்கு தெரியல. பஸ் ஃபுல்லாக எல்லாமே ஃபுல்லாக தான் இருக்குது. திருநெல்வேலிக்கு போகிறேன் நான். பார்த்தீங்கன்னா எந்த பஸ்ஸுமே சரியில்லை. புக் பண்ணலான்னு பார்த்தா எல்லா பஸ்ஸும் வேறு ஃபுல்லு. தனியார் பஸ்ஸு கூட எதுவுமே டிக்கெட்டும் கிடைக்கல. ப்ளஸ் கவர்மெண்ட் பஸ் எதுனா புக் பண்ணி போகலான்னு பார்த்தா அதுவும் சரியாக எந்தெந்த இடத்துல கூட நிற்கிறதுன்னு கூட தெரியல. ஒரு கம்யூனிகேஷன் இல்லை, எதுவும் இல்லை. அதுவும் இல்லாமல் நிறைய டிராஃபிக் வேறு ஆகுதுங்க.